ஒரு முனிவர் மாலை நேர வேளையில் அடர்ந்த காட்டில் போய் கொண்டிருந்தார். மாலை மறைந்து இருள் சூழ ஆரம்பிக்கிறது. ஒரே இருட்டு. பாதை சரியாக தெரியாமல் இருள் மறைந்தது. அம்முனிவர் போகுமிடம் போய் சேர முடியாத நிலை. இருளைக் கண்டு திகைத்து கொண்டிருக்கும் நேரம் அந்த இருளில் வேடனும் வேடச்சியும் அவர் முன்னே ஓடி வந்து வணங்கி முனிவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கி எழுந்து நின்று கூறினார்கள், சுவாமி, இந்த இருண்ட நேரத்தில் இந்த காட்டில் பயணம் செய்ய வேண்டாம். இக்காட்டில் பயங்கரமான கொடிய மிருகங்கள் வசிக்கின்றது. அம்மிருகங்களால் தங்களுக்கு ஏதாவது தீங்குகள் ஏற்படலாம். இந்த இரவு பொழுதை எங்கள் குகைக்குள் தங்கி கழித்து செல்லுங்கள். பொழுது விடிந்ததும் தங்கள் பயணத்தை தொடரலாம் என்று இருவரும் சேர்ந்து கூறினார்கள். அதுவும் சரியெனப்பட்டது. முனிவருக்கு யோசித்து தங்கி போக சம்மதித்தார். பிறகு இருவரும் அவர்களின் குகைக்கு அழைத்துச் சென்றனர். அக்குகையில் இருவர்தான் படுக்கலாம். முனிவரை இருவரும் உபசரித்து இரவு உணவிற்கு பழம், கிழங்கு, தினைமாவு இவைகளை கொடுத்து அம்முனிவரின் இரவு பசியை போக்கினார்கள். பிறகு முனிவர் படுக்க வசதி செய்து கொடுத்தனர். குகையுள்ளே முனிவரை படுக்க வைத்து வேடச்சியை வெளிவாசல் கதவோரமாக படுக்க வைத்துவிட்டு வேடன் வில் அம்புடன் வெளியில் காவலுக்காக நிற்கிறார். இரவில் முனிவரும் வேடச்சியும் குகைக்குள் நன்கு உறங்குகின்றனர். நடுநிசி நேரத்தில் வெளியில் சத்தம் கேட்க வேடச்சி கண் விழித்து கொண்டு கணவனின் நடமாட்டம் தெரியவில்லையே என எண்ணியவாறு குகைக்கு வெளியில் போய் பார்க்கிறாள். அப்பொழுது அந்த நேர இருட்டில் பயங்கர மிருகம் ஒன்று வேடச்சியை தாக்கி சாய்த்து விடுகிறது. பொழுது விடியும் நேரம் முனிவர் கண் விழித்து உடன்படுத்திருந்த வேடச்சி பெண்ணை பார்க்கிறார். அவள் படுத்திருந்த இடத்தில் இல்லை. விடுவதற்குள் எங்கே சென்றாள் என்று பார்க்க குகைக்கு வெளியில் வந்து பார்க்கிறார். தூரத்தில் வில்லும் அம்பும் கீழே கிடந்தது. வேடனும் கொடிய மிருகத்தால் தாக்கப்பட்டு உடல் கடிப்பட்டு சிதறி கிடந்தான். கொஞ்ச தூரத்தில் அந்த வேடச்சியும் மிருகத்தால் தாக்கப்பட்டு உயிரற்று பிணமாக கிடந்தார். 2 உயிர்களும் கொல்லப்பட்டு கிடப்பதைக் கண்டு கண் கலங்கி 2 உயிர்களும் தனக்காக அல்லவா பலியாகியுள்ளார்கள் என்பதை எண்ணி மனம் வருந்தி இந்த இருவருக்காக தவத்தை மேற்கொண்டு இறைவனை பிரார்த்திக்கிறார். இறைவனும் முனிவரின் பிரார்த்தனையை பூர்த்தி செய்ய அருளை வழங்கினார். தனக்காக உயிர் தியாகம் செய்த வேடனை அடுத்த பிறவியில் நல மகாராஜனாக பிறக்கச் செய்தார். அதேபோல் வேடச்சியை தமயந்தி மகாராணியாக அடுத்த பிறவியில் பிறக்கச் செய்தார். முனிவரும் உயிரை விட்டு அடுத்த பிறவியில் அன்னபட்சியாக பிறவி எடுத்து அந்த நல மகாராஜனையும் அந்த தமயந்தி மகாராணியையும் ஒன்று சேர்த்து திருமணம் செய்து கொள்ள உதவி புரிந்தார். இது பின் நல தமயந்தி கதை உருவானது.